கோடீஸ்வர யோகம் தரும் ஏலக்காய் மாலை வழிபாடு. இந்த உலகில் வாழ்வதற்கு அறிவும் முயற்சியும் அவசியம். அதோடு பொருளாதார நிலைத்தன்மை இருந்தால் மட்டுமே வாழ்க்கை நிம்மதியாகவும் சிறப்பாகவும் அமையும். ஆன்மீக நம்பிக்கைகளின்படி செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் அதிபதியாக மகாலட்சுமி தேவி வணங்கப்படுகிறார். நறுமணம் நிறைந்த இடங்களில் மகாலட்சுமியின் அருள் வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால்தான் மணம் மிக்க பூக்கள், தூபம், தீபம், மூலிகை செறிவு கொண்ட பொருட்கள் ஆகியவை மகாலட்சுமி வழிபாட்டில் முக்கிய இடம் பெறுகின்றன. அந்த வரிசையில் கிராம்பு மற்றும் ஏலக்காய் இரண்டும் தனித்துவமான ஆன்மீக சிறப்பை கொண்டவை. கிராம்பு, ஏலக்காய் சாதாரண சமையல் பொருட்களா? பலரும் கிராம்பையும் ஏலக்காயையும் சமையலில் பயன்படுத்தும் பொருட்களாக மட்டுமே நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் இவை இரண்டும் மூலிகை தன்மை கொண்ட தாவர பொருட்கள். இயற்கையான நறுமண சக்தி நிறைந்தவை. மனதை அமைதிப்படுத்தும், சூழலை தூய்மைப்படுத்தும் தன்மையுடையவை. ஆன்மீக ரீதியாக இந்த நறுமணம் செல்வ சக்தியை ஈர்க்கும், வீட்டில் சுபகாரியங்களை நிலைநிறுத்தும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் விருப்பமான பொருட்களாக கிராம்பும் ஏலக்காயும் கருதப்படுகின்றன. ஏன் பணம் வந்தாலும் நிலைக்கவில்லை? பலரின் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான அனுபவம் இருக்கும். வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் சேமிப்பு நிலைக்காது. திடீர் மருத்துவ செலவுகள், வாகன பழுதுகள், இயந்திர கோளாறுகள், தேவையற்ற செலவுகள், இப்படி பணம் வந்து போகும் நிலையிலேயே இருந்துவிடும். ஆன்மீக கோணத்தில் இதை மகாலட்சுமியின் அருள் முழுமையாக நிலைபெறவில்லை என்று முன்னோர்கள் கூறினார்கள். அந்த அருளை நிலைபெறச் செய்ய ஒரு எளிமையான ஆனால் ஆழமான வழிபாடுதான் ஏலக்காய் கிராம்பு மாலை வழிபாடு. வெள்ளிக்கிழமை சிறப்பு வழிபாட்டு முறை. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த நாள். பூஜை தயாரிப்பு. வழக்கமான பூஜை ஏற்பாடுகளை செய்யவும். ஒரு குத்துவிளக்கை தனியாக பூஜையில் வைக்கவும். மஞ்சள், குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரிக்கவும். ஏனெனில் மல்லிகையின் மனம் மகாலட்சுமிக்கு மிகவும் பிரியவானது. ஏலக்காய் கிராம்பு மாலை தயாரிக்கும் முறை. கிராம்பு 54 அல்லது 108 எண்ணிக்கையில், ஏலக்காய் அதே எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ளவும். ஏலக்காயை ஊசி மற்றும் நூல் கொண்டு மாலையாக கோர்க்கவும். கிராம்பை பூ கட்டுவது போல ஒவ்வொன்றாக சேர்த்து தனி மாலையாக உருவாக்கவும். இந்த 2 மாலைகளும் செல்வ ஈர்ப்பு சக்தியின் சின்னம் என்று கருதப்படுகிறது. நைவேத்தியமும் காணிக்கையும். நைவேத்தியமாக கீழ்க்கண்டவற்றை ஒரு தட்டில் வைக்கவும். சர்க்கரை பொங்கல், உலர் திராட்சை, மாதுளம்பழம், நெல்லிக்கனி. 5 வகை நைவேத்தியம் சிறப்பாக கருதப்படுகிறது. மேலும் வெற்றிலை பாக்கு, பழம், ரூபாய் 501 அவரவர் வசதிக்கேற்ப காணிக்கை இவற்றை விளக்கின் முன் வைக்கவும். தீபம் ஏற்றும் முறை மற்றும் வழிபாடு. ஏலக்காய் மாலையும் கிராம்பு மாலையும் குத்து விளக்கின் மீது சாற்றவும். விளக்கின் 5 முகங்களிலும் தீபம் ஏற்றவும். தீபம் ஏற்றிய பின் மகாலட்சுமி ஸ்லோகத்தை அல்லது மனதார வேண்டுதலை செய்யலாம். 21 வாரங்கள் குபேர யோக பயணம். இந்த வழிபாட்டை தொடர்ந்து 21 வாரங்கள் நம்பிக்கையுடன் ஒரே முறையில் செய்து வந்தால் குபேர யோகம், செல்வ நிலைத்தன்மை, தேவையற்ற செலவுகள் குறைவு, பொருளாதார அமைதி என்று சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது. மாலைகளை மாற்ற வேண்டிய அவசியமில்லை. நிறம் அல்லது மனம் மாறினால் மட்டும் மாற்றலாம். மாற்று தொடக்க நாள் மற்றும் பூஜை நேரம். வெள்ளிக்கிழமை செய்ய இயலாவிட்டால் பௌர்ணமி நாளில் தொடங்கலாம். பூஜை செய்ய ஏற்ற நேரங்கள்: காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. முக்கியமானது முழு நம்பிக்கை, தூய மனம், பொறுமையான வழிபாடு. முடிவு சிந்தனை. நாமும் மகாலட்சுமியின் அம்சமாக விளங்கும் குத்துவிளக்குக்கு மனம்மிக்க ஏலக்காய் கிராம்பு மாலைகளை அணிவித்து செல்வம் மட்டுமல்ல, மன நிம்மதி, குடும்ப அமைதி, வாழ்வில் நிலைத்த செழிப்பு